அனைவருக்கும் வணக்கம். நன்றி மறப்பது நன்னன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. இந்த திருக்குறள் ஏன் சொல்றேன்னு கேட்குறீங்க அப்படின்னா, ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் என்னை ஃபோனில் காண்டாக்ட் பண்ணி அவங்களுடைய பிரச்சனைக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. நல்ல விஷயங்களை நீங்க எப்பவுமே மறக்காதீங்க. ஒருத்தர் உங்களுக்கு 10 ரூபாய் உதவி செய்திருந்தாலும், பல லட்சங்கள் உதவி செய்திருந்தாலும், அந்த சூழ்நிலைக்கு உங்களுக்காக மனசு பூர்வமா ஒரு உதவி செஞ்சிருப்பாங்க. அது எதிரியாக இருந்தாலும் சரி, நண்பனாக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அவர்கள் செய்த நல்ல விஷயங்களும் நல்ல உதவிகளை நீங்க எப்பவுமே மறக்காதீங்க. அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதே உங்களுக்கு ஒருத்தர் செய்த கெடுதல், உங்களுக்கு ஒருத்தர் செய்த தீமை, அது யாரா இருந்தாலும், எதிரியா இருந்தாலும், நண்பனாக இருந்தாலும், துரோகியாக இருந்தாலும், யாரா இருந்தாலும், அந்த கெட்ட விஷயங்களை உடனே விட்டுட்டு தூரம் வந்துருங்க. அந்த கெட்ட விஷயங்களே நீங்க பிடிச்சுக்கிட்டு திரும்ப 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 யோசிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, இந்த நல்ல விஷயங்கள் உங்க கண்ணுக்கு தெரியாம போயிடும். இந்த நல்ல விஷயங்கள் இருக்கக்கூடிய சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்காம போயிடும். கெட்ட விஷயத்துல இருக்கக்கூடிய அந்த அழுத்தமும் வலி மட்டுமே உங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அப்போ உங்களால இந்த உலகத்தை ஹாப்பியா ஹேண்டில் பண்ண முடியாது. அதனால இந்த தேவையில்லாத விஷயங்களை உடனே மறந்துட்டு, இந்த தேவையில்லாத நபர்களை உடனே மறந்துட்டு, உங்களுக்காக வாழக்கூடிய, உங்களுக்கு உதவி செய்த அந்த நல்ல விஷயங்களையும் நல்ல நபர்களையும் நினைச்சு அவங்கள உங்க வாழ்க்கையில இணைச்சுக்கிட்டு நீங்க ஓட ஆரம்பிங்க. இந்த வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியானதாக அமையும். அதனால நல்ல புத்தகங்கள், நல்ல நல்ல கதைகள், நல்ல நல்ல நபர்களோட பழகுங்க. வாழ்க்கை இன்னும் சந்தோஷமா இருக்கும். இதுதான் நான் அவருக்கும் உங்களுக்கும் சொன்ன பதில். நன்றி. இன்னும் வேறு ஏதாவது தலைப்பை பத்தி பேசணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அந்த தலைப்பை பத்தி இன்னும் நிறைய பேசுவோம்.